Hi, I'm Vidya Sankar. I'm bringing the vibes live to London on the 26th of April to the Copperbox Arena. Don't forget, book your tickets. Come there, be there, enjoy the music, and most importantly, let's buy tickets. Okay? See you there. இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ராவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது டிக்டர் அளவுகோலில் 5.7 ஆக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் வடக்கு சுமாத்ராவில் இன்று அதிகாலை 1:19 மணிக்கு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பூமிக்கு அடியில் 37 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் அறியப்படவில்லை என்று அந்நாட்டின் காலநிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஆபத்து ஏதும் இல்லை என்றும் மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்திலும் மியான்மர் நாட்டிலும் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தனர். இத்தகைய சூழ்நிலையில் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் நாட்டு மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் டொரண்டோவில் தட்டம்மை நோய் தொற்று தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொரண்டோவில் பல்பொருள் அங்காடி பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி சென்றவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தட்டம்மை நோய் தொற்று குறித்த இடத்தில் இருந்து பரவியிருக்கலாம் என்ற அச்சத்தில் டொரண்டோவின் பொது சுகாதார அலுவலகம் குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நோய் தொற்றுக்கு இலக்கானவர்கள் குறித்த பகுதியில் இருந்ததாகவும் இதனால் குறித்த இடத்திற்கு அந்த திகதியில் சென்றவர்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கலாம் என டொரண்டோவின் பொது சுகாதார அலுவலகம் கூறியுள்ளது. அத்துடன் நோய் தொற்றுக்கு இலக்கானவர்கள் சுவாசிக்கும் போது, இருமும் போதும், தும்மும் போதும் அல்லது பேசும் போதும் இந்த நோய் தொற்று பரவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோய் தொற்றானது சுமார் 2 மணித்தியாலங்கள் வரையில் காற்றில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடியவை என சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் உடனடி மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளுமாறும் டொரண்டோவின் பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஹான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனைக்கு அருகில் ஊடகவியலாளர்கள் தங்கி இருந்த கூடாரத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இஸ்ரேலினால் திங்கட்கிழமை காலை இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் ஊடகவியலாளர் அல்-பகாவி கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் பத்திரிகையாளர்கள் தங்கியிருந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலால் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 7 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் ஹமாஸின் ஆயுத பிரிவான கஸ்ஸாம் பிரிகேட்ஸ் இஸ்ரேல் மீது 10 ராக்கெட்டுகளை ஏவியுள்ளதுடன் இஸ்ரேல் ராணுவம் இதற்கான தக்க பதிலடி வழங்கப்படும் என்றும் சூளுரைத்துள்ளது. இதேவேளை தைபேயில் உள்ள ஒரு சைக்கிள் பழுதுபார்க்கும் கடையின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய ராணுவம் 2 முறை குண்டு வீசி தாக்கிய சில நாட்களுக்கு பிறகு இந்த வான்வெளி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகின் பெரும்பாலான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் கடுமையான வரிகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகள் அமெரிக்கா மீது அதிக வரிகள் விதிப்பதாக கூறி அத்தகைய நாடுகள் மீது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான விதிகளை விதித்திருப்பது சர்வதேச வர்த்தக சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது.
இந்த நிலையில் உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்டுள்ள கடுமையான வரி குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் உலகின் பெரும்பாலான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் கடுமையான வரிகளில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை. அதே சமயம் விற்பனையை பற்றியும் கவலையில்லை என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஐரோப்பா, ஆசியா என பல தலைவர்களிடம் நான் பேசினேன். அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள நினைத்தார்கள். அவர்களது நாட்டுடன் எங்களுக்கு பற்றாக்குறைகள் இருக்கப் போவதில்லை என்று நான் சொன்னேன். ஏனென்றால் எனக்கு பற்றாக்குறை ஒரு இழப்பு என்றார். மேலும் வியட்நாம் ஆடை உற்பத்திக்கான முக்கிய மையமாகவும் வரி கொள்கை குறித்து அமெரிக்க அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் வியட்நாம் தலைவர் தொலைபேசியில் தன்னுடன் பேசியதாகவும் அமெரிக்காவுடனும் ஒரு ஒப்பந்தம் செய்ய முடிந்தால் அவர்களின் வரிகளை பூஜ்ஜியமாக குறைக்க விரும்புகின்றோம் என அந்நாட்டு அதிபர் தெரிவித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல ஐரோப்பாவில் முக்கிய நாடான இத்தாலி பிரதமர் டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கையுடன் உடன்படுவதில்லை என்றும், ஆனால் எங்கள் வணிகங்கள் மற்றும் எங்கள் துறைகளை ஆதரிக்க தேவையான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் பொருளாதார ஒப்பந்தத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வழிமுறைகளுக்கு ஆரம்பமாகியுள்ள புதிய சகாப்தத்திற்கு பிரித்தானியாவின் கெய்ர் ஸ்டார்மரின் அரசாங்கம் ஆதரவளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தை பிரித்தானியாவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான வரி விதிப்பு மற்றும் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையை தொடர்ந்து சர்வதேச வர்த்தக சந்தை நிச்சயமற்ற நிலையை எட்டியுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவின் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உலகமயமாக்கல் சகாப்தத்தின் முடிவை அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிக்கையொன்று தெரிவிக்கின்றது. இது தொடர்பில் இன்று உரையாற்றிய பிரித்தானிய பிரதமர், கடந்த 1991 ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட உலகமயமாக்கல் திட்டம் தோல்வியை எதிர்நோக்கியுள்ளதனை ஏற்றுக்கொள்கின்றோம். இது தவிர சுதந்திர வர்த்தகம் மற்றும் வெகுசன குடியேற்றத்தால் எந்த நன்மையும் ஏற்படவில்லை என நம்பும் அமெரிக்க ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் அவரது பொருளாதார தேசியவாதம் ஏன் பிரபலமாக உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரித்தானியாவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் டொனால்ட் ட்ரம்பின் 10% அடிப்படை வரி மற்றும் பிற சமீபத்திய பாதுகாப்புவாத நடவடிக்கைகளுடன் பிரித்தானியா இணங்கவில்லை. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பின் வழிமுறைகளுக்கு பாரிய ஆதரவான ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பமாகியுள்ளதாகவும் கெய்ர் ஸ்டார்மரின் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்கிறது என அவர் கூறியுள்ளார். மியான்மர் நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் தாய்லாந்தின் பாங்காக்கில் 33 மாடி கட்டிடம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. குறித்து முறையான விசாரணைக்கு பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் அழிக்கப்பட்ட ஒரே கட்டிடம் 137 மீட்டர் உயரமுள்ள முடிக்கப்படாத கட்டிடம் என்றும், எனவே அதன் கட்டுமானத்தின் தரம் குறித்து கவலைகள் இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. சீன பொறியியல் நிறுவனத்தால் கட்டப்பட்டு வந்த இந்த கட்டிடம் இடிந்து விழுந்தபோது அதில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இடிபாடுகளில் சிக்கி 19 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டாலும் மேலும் 75 பேர் இடிபாடுகளுக்குள் புதைந்து கிடக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அவசரகால பேரிடர் விதிமுறைகளை மீறி இடிபாடுகளிலிருந்து ஆவணங்களின் அடுக்கை அகற்ற முயன்றதாக கூறி இடிந்து விழுந்த கட்டிடத்தின் கட்டுமான பொறுப்பில் இருந்த பொறியியல் நிறுவனத்தைச் சேர்ந்த 4 அதிகாரிகளை தாய்லாந்து காவல்துறை கைது செய்துள்ளது. மேலும் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் மற்றும் பொருட்களை தர ஆய்வுக்கு உட்படுத்த தாய்லாந்து தொழில்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்தியாவில் நடுவானில் பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மும்பையிலிருந்து வாரணாசி நோக்கி பயணித்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்திலேயே பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார்.
இதையடுத்து விமானம் மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள சிக்கல்தானா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நேற்று விமான நிலைய அதிகாரி தெரிவிக்கையில், உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரைச் சேர்ந்த 89 வயதான சுசிலா தேவி என அடையாளம் காணப்பட்ட அந்த பெண்மணி ஞாயிற்றுக்கிழமை இரவு விமான பயணத்தின் போது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவருக்கு உதவ பணியாளர்கள் குழுவினர் முயற்சித்த போதிலும், அருகிலுள்ள விமான நிலையத்திற்கு விரைவாக திருப்பிவிடப்பட்ட போதிலும், அவருக்கு மருத்துவ உதவி வழங்கப்படுவதற்கு முன்பே நிலைமை ஆபத்தாக மாறியுள்ளது. மருத்துவ அவசர நிலை காரணமாக இரவு 10 மணியளவில் விமானம் சிக்கல்தானா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. தரையிறங்கும் போது மருத்துவ குழு அந்த பெண்ணை பரிசோதித்தது. ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விமானம் வாரணாசிக்கு அதன் அடுத்த பயணத்திற்காக செல்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். நோயாளியை ஏற்றிச் சென்ற மருத்துவ உலங்கு வானூர்தி கடலில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் தலைமை மருத்துவர், நோயாளி, பணியாளர் என 3 பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானில் நாகசாகி விமான நிலையத்திலிருந்து புகுபோகா பகுதிக்கு நோயாளி ஒருவரை ஏற்றிச் சென்ற மருத்துவ போக்குவரத்து உலங்கு வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலில் வீழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கடலோர காவற்படையினர் 2 விமானங்கள் 3 கப்பல்களை அனுப்பி கடலில் வீழ்ந்தவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 66 வயதான உலங்கு வானூர்தி விமானி, உதவியாளர், மருத்துவ பணியாளர் ஆகியோர் கடலோர காவற்படையினரால் காப்பாற்றப்பட்டனர். காப்பாற்றப்பட்ட 3வருக்கும் ஹைபோதெர்மியா எனப்படும் உடல் வெப்பநிலை குறைபாடு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. விபத்திற்கான உண்மையான காரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.